என்னடா இவன் ஷோரூம் வாசலில் இருக்கான்னு தானே பார்க்குறீங்க. வேலூர் மகேந்திரா ஷோரூம்லேருந்து நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி 2 புது மாடல் கார் வந்து லான்ச் பண்ணுறோம், வந்து விசிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் போயிருந்தோம். பொலேரோ 25 எடிஷன் அண்ட் பொலேரோ நியூரோன்னு சொல்லிட்டு 2 கார் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த 2 காரையும் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போடலாம் தான் நானும் இவரும் வந்திருந்தோம். பார்த்தா நம்மள மாதிரியே நிறைய கஸ்டமர் வந்து வர வச்சுருக்காங்க. ஃபைனலாக விஐபி கஸ்டமர் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஸ்பீச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக அன்பாக்சிங் தான். ஸோ அன்பாக்சிங் பண்ணும்போது செம்ம என்ஜாய்மெண்ட்டோடு இருந்தாங்க எல்லா மகேந்திரா கஸ்டமர்ஸும். சீரியஸ்லி இந்த பிளாக் கலர் செம்ம ரக்கடான லுக்கில் இருந்துச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு பக்கம் கஸ்டமரோட ரிவ்யூ போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நாங்களும் என் பிரதரும் உள்ளே வந்து ஏறி உட்காந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பார்த்துட்டு இருந்தோம். செம்ம கம்ஃபர்ட்டு. ஃப்ரண்ட்டில் என்ன தான் ஏறி உட்கார நல்லா இருந்தாலும் வயசானவங்க உட்காரது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இந்த காரில் நாங்கள் ஏறி உட்காரும் போது நல்லாவே இருந்துச்சு கெத்தா. இந்த டாப் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு லேக்குமே இல்லை, நல்லாவே இருந்துச்சு. நேவிகேஷனும் ஒர்க் ஆச்சு. ஸோ நாங்கள் வந்து மற்றபடி இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டோம். ஸோ பின்னாடி சீட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திறந்து உட்காந்து பார்த்தா பின்னாடி கால் வைக்கவே இடமே இல்லை. ஸோ ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கவங்க தள்ளிட்டாங்கன்னா சுத்தமாக கால் வைக்க இடம் இல்லை. ரொம்பவே இடம் சிக்கனமாக இருந்துச்சு. இதில் வேறு 3 பேர் உட்காந்தோம். 3 பேர் உட்காந்துமே இடம் பார்த்தல. சரி பின்னாடி போய் உட்காரலான்னு போனால் அதுக்குள்ளே இந்த பாக்ஸ் மாதிரி ஏதோ இருந்துச்சு. இந்த சைட் டீசல் இல்லையே அப்படின்னு கேட்டேன். இது டிஎஃப் ஃபில்லருன்னாரு. ஸ்மோக் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதில் ஊற்றுவாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்து பார்த்தோம். ஹைட்டாக இருக்கவங்க சுத்தமாக இந்த பேக் சீட் செட்டே ஆகாது. ஏன்னா தலையே இடிக்குது இந்த இடத்துல. இந்த வண்டியில் ஒரே ஒரு குறைனா ஸ்பேஸ் தான் இருக்காது. அந்த ஸ்பேஸ் மட்டும் இந்த வண்டி அடிச்சுக்க முடியாது. அதே மாதிரி பொலேரோ நியூரோவும் நல்லா தான் இருக்குது. ஸோ 2 காருமே ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லை. ஸோ தாராளமாக நீங்கள் 2 காருமே வாங்கலாம். ஃபைனலி இந்த கார் கிட்ட கிஃப்டோட ஃபோட்டோ எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பும்போது தான் இந்த XUV9e நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ இந்த காரோட வீடியோ நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் XUV9e கமெண்ட் பண்ணுங்கள். அந்த காரோட எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ போடுறேன். பரட்டா மக்கா, பை.